வணக்கம். சென்ற பதிவில் நம்ம திமுக ஆட்சி தோல்வியுற்றதை பற்றி என்ன காரணம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அது முதல் பதிவு. இது இரண்டாவது பதிவு. இரண்டாவது பதிவில் என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு யாருக்கும் மறக்க முடியாது. அங்க ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. யார் அந்த சார் அப்படின்னா ஒரு பயங்கரமான சர்ச்சை கிளம்பிச்சு. இது வரைக்கும் அந்த சார் யாருன்னு தெரியல. அந்த சாரை காப்பாற்றினவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தூக்கி எஃப்ஐஆர்லாம் போட்டு அப்படியே உள்ள இருந்து அப்படியே சரி பண்ணிட்டாங்க. அதை அந்த வழக்கை ஒண்ணுமே கவனிக்கல. அதுக்கடுத்து ஜாஃபர் சாதிக் கஞ்சா எல்லா அமைச்சருக்கும் வேண்டியப்பட்டவன், திமுகவுக்கு கோடிக்கணக்கில் டொனேஷன் கொடுத்தவன், அவன் பண்ணான் வியாபாரம், அவனை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அதில் முதல்வர் ஒண்ணுமே கண்டுக்காம விட்டாரு. அடுத்து இப்ப சிவகங்கையில் அஜித்குமார் காவலாளி கொலை செய்யப்பட்டார். ஒரு வார்த்தை பேசலங்க. மற்றவங்க எல்லாரும் பேசினாங்க. நீ ஒரு சிறந்த முதல்வர் என்றால், இந்த நாட்டு மக்களுக்காக சேவை புரிகிறவர் என்றால், அங்க யார் குற்றம் செய்தார்களோ அந்த இன்ஸ்பெக்டருக்கு எல்லாரும் தூக்கி ஜெயில போட்டு டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் உடனடியா. எதுவுமே பண்ணல. அந்த அஜித்குமாருக்காக ஒரு வார்த்தை கூட பேசல சிஎம். வேங்க வயல் எல்லாருக்கும் தெரியும். தண்ணி தொட்டில மலத்தை கலந்தாங்க. வாயை திறந்தாரா அவரு? சொல்லுங்க. தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அதிகமாக இருந்து கூட பிரயோஜனம் இல்லை. யாரு புகார் கொடுத்தாங்களோ அவனையே குற்றவாளி ஆகிட்டாங்க போலீஸ். அதுக்கும் இவர் எதுவுமே பேசல. ஏன்? தாழ்த்தப்பட்ட சமூகம் அங்க பாதிக்கப்பட்டுச்சு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் கூட அந்த ஊர் பக்கம் போய் பார்க்கல. இப்படி இருந்தா அதெல்லாம் மக்கள் மனசுல வச்சிருப்பாங்கல்ல, அது எப்போ வெளிப்படுத்துவாங்க? தேர்தல் நேரத்தில் தான் வெளிப்படுத்துவாங்க, மற்ற நேரத்தில் வெளிப்படுத்த மாட்டாங்க. இது காலமா நடந்துன்னு வருதுங்க. ஐயோ விஜய் எப்படி ஜெயிச்சாரு, எப்படி வந்தாரு, எப்படி போனாருன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ஒண்ணு அதிசயம்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் அரசியல்ல நடக்கிறது சகஜம். பெருந்தலைவர் காமராஜ் 2-3 தடவை தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆட்சி பண்ணாரு. ஆனால் சிறந்த முதல்வர், 5 பைசா லஞ்ச லாவணியம் இல்லாம ஊழல் இல்லாம ஆட்சி பண்ணாரு. ஆனா அவர் தோற்றது எங்கே, யாரிடத்தில்? அவருடைய சொந்த தொகுதியில 22-25 வயசு சின்ன பையன் நின்று தோக்கடிச்சான் காமராஜர். அந்த பையன் யார் தெரியுங்களா? இரட்டைமலை சீனிவாசன், தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். கில்லி மாதிரி நின்று காமராஜர் தோக்கடிச்சார். இதுக்கு மேல என்னங்க உதாரணம் வேணும் சொல்லுங்க? இதெல்லாம் இப்படிதான் அரசியல். இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் நம்ம வெறுத்து கூட போய்கினே இருக்க வேண்டியது. அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை, என்னென்ன நடக்கணும் அப்படி போய்கினே இருக்க வேண்டியதுதான். விளாத்திக்குளத்துல ஒரு பொண்ணு கண்ணம் துண்டமா வெட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணி சாவடிச்சாங்க. அந்த அக்யூஸ்ட கண்டே பிடிக்கல. எவனோ ஒருத்தன் ராம்நாடுல இருந்து பைக்ல போனானா அவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொல்லப்பட்டாங்க. இது நியாயமா? இது போலீஸ் செய்த எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. உண்மை குற்றவாளியே கண்டுபிடிக்காம எவனோ ஒருத்தன் தூக்கி போட்டாங்க. சிஎம் வாய மூடி இருக்கிறாரு. அதுக்கு எதுவுமே வாய திறக்கல. கோயம்புத்தூர்ல பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. சிஎம் எதுவுமே பேசல. மக்கள் எதிர்பார்ப்பாங்க, ஐயா என்ன சொல்றாரு, சிஎம் ஏதாவது கண்டனம் தெரிவிக்கிறாரா அப்படி எதிர்பார்ப்பாங்க. இவர் எதுவுமே சொல்லல. அதெல்லாம் ஒரு பக்கம் வழி இருந்து தானே இருக்கும். அதை எப்படி காட்டுவாங்க? இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் தான் காட்டுவாங்க. அதையெல்லாம் நீங்க பொறுத்துன்னு தான் போகணும், சகிச்சுக்குன்னு தான் போகணும். அடுத்த காணொலி காட்சியில இன்னும் சில விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன்.